இப்போ இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி எடிட் தான் வந்து ட்ரெண்டிங்கில் போய்க்கிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி எடிட் பண்ணணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வந்து CapCut யூஸ் பண்ணுறோம்னா ஒவ்வொரு இடத்துலையும் கிராப் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து இன்ஸ்டாட் வந்து போய்க்கிறேன். CapCutல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷனுக்கு தான் வந்து மாஸ்க் ஆப்ஷன் எனபிளில் இருக்குது. நம்ம இன்ஸ்டாட்டுக்குள்ளே இருந்து போனோம்னா ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாஸ்க் ஆப்ஷனு. ஸோ வந்து இன்ஸ்டாட்டுக்குள்ளே இருந்து போய்க்கிறோம். என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் ரீல்ஸ் வந்து எடுத்துருப்பீங்களா, அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ வந்து பண்ணிக்கிறீங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் மியூசிக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மேலே எக்ஸ்ட்ராக்ட் வீடியோ ஃப்ரம் ஆடியோ அப்படிங்கிற ஆப்ஷனே வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோவிலேருந்து ஆடியோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வீடியோ கிளிப்பை மட்டும் ஆட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணிங்கன்னா எடிட் பண்ண வேண்டிய ஃபோட்டோ வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க. நான் வந்து ஃபோட்டோ தான் வந்து ஆட் பண்ணுறேன். வீடியோ ஆட் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும். நீங்கள் வீடியோ ஆட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம் மட்டும் ஃப்ரீஸ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பிப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தீங்களா உங்களோட வீடியோவில், பேக்ரவுண்ட் எரேசர் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் பண்ணிக்கிறீங்க. பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் பண்ண இந்த மாதிரி இருக்கணும் பார்த்துக்கிறேங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண கிளிப்பை மட்டும் டூப்ளிகேட் வந்து பண்ணிவிட்டு மேலே ஆட் பண்ணிக்கிறீங்க ஒரு 3 கிளிப்பு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அது மியூசிக் வந்து வருது இல்லை அந்த லவ்னு அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க மேலே உள்ள 3 கிளிப்பையும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளிப்பை வந்து டச் பண்ணிவிட்டு மாஸ்க் ஆப்ஷனுக்குள்ளே வந்து போய்க்கிறீங்க. இங்கே வந்து பாருங்கள் ரெக்டாங்கிள் ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இடம் மட்டும் வந்து ரெக்டாங்கிளாக வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மாஸ்க் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வர வேண்டிய பிளேஸ் வந்து சூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக வந்து வச்சுக்கிறீங்க இந்த வீடியோவில் வர மாதிரி. இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் பண்ணோம்ல அந்த 3 கிளிப்புக்கும் கலர் டிஃப்ரென்ஸ் வந்து தெரிகிற மாதிரி சேச்சுரேஷன் வந்து குறைச்சிக்கிறணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷனுக்குள்ளே இருந்து போயிட்டு இங்கே வந்து ஃபில்டர் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த சேச்சுரேஷன் கம்மியாக இருக்கிற மாதிரி. அதை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிறேங்க 3 கிளிப்புக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 3 கிளிப்புக்கும் அனிமேஷன் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து கொடுத்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாகவே வந்து எடிட் பண்ணிக்கலாம். வந்து பாருங்கள் நெக்ஸ்ட் கிளிப் வந்து ஷோ ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த கிளிப்ஸ்லாம் வந்து ஆட் ஆயிடுது. நான் இப்போ வந்து எப்படி எடிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் தான் வந்து சொல்லியிருக்கேன். எடிட் பண்ணுறதுக்கான ஃபுல் எஃபர்ட் வந்து போட்டிங்கன்னா அவுட்புட் நல்லாவே வரும். தேங்க்யூ.